ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆரன் மைக்கி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க எஸ்கேப் த கேசில் ஃபோர்ட்ரஸ் அப்படின்ற ஒரு ஹாபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப், அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நான் தெரியாதனமாக இந்த கேசலில் வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ எப்படி இந்த இடத்துலேருந்து தப்பிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. வாங்க தப்பிக்கலாம். ஓரமாகவே போவோம். இங்கே நடுவில் இருக்கிறது உடையும், அதனால தான் நம்ம ஓரமாக போனோம். இது என்ன இடம்? இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் காலை வச்சிட்டோன்னா நம்ம வந்து ஒரு வேளை செத்துறா கூட திரும்பி அதே இடத்துலேயே ரீஸ்பான் ஆகலாம். அந்த க்ரீன் கலர் இருக்க இடத்துல ஒரு காலை வைக்கலன்னா அதுக்கும் பின்னாடி போயிடுவோம் நம்ம. அதனால் எல்லா இடத்துலையும் ஷாப்பிங் போட்டு வந்துடுங்க நீங்கள் கேம் விளாட்னா. அதான் ஸ்டாப்பிங் போட்டுனுக்கோம் நம்மளும். தாவணும். இது உடையுது, உடஞ்சி உழுது இது. சரி, இந்த இடத்தையும் தாவியாச்சு ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. பிரச்சனை இல்லை. இது என்னடா இடம்? இவங்க கூட பேச வேணாம், அப்படியே போகலாம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகவே போவோம். கடைசியில் மண்டை மேலேயே வந்து ஊந்துட போகுது. அவ்வளோதான், இந்த இடத்தையும் தாண்டியாச்சு. யாரா நீ திடீர்னு அடிக்க வர? எப்போடா டே? லைட்டாக நம்மளை ஒரு தாக்குதல் பண்ணிட்டான் அவன். தாக்குதல் இதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல, நம்ம கண்டினியூஸாக போயினே இருக்கலாம். அதனால் என்னடா இவ்வளோ பெரிய படிக்கட்டாக இருக்குது? மேலே போவோம். இங்கே இருக்கிற ஒரு பொட்டியை ஓப்பன் பண்ணுமா? கீழே வந்துட்டோம். சரி, ஓகே. இங்கே இருக்கிற ஒரு பொட்டியை ஓப்பன் பண்ணலாம். எல்லோ கீ கிடச்சிருக்கு. இதை வச்சு இந்த டோரையும் ஓப்பன் பண்ணுருவோம். இது மேலே காலை வைக்கக்கூடாது. காலை வச்சோன்னா இந்த ஈட்டிலாம் நம்ம மேலே குத்திடும். அதனால் காலை வைக்காமல் போனோம். இந்த ஏணி மேலே ஏறுவோம். என்னடா கோணையாக ஏறல? டேய், எப்படா மேலே போகிறது? போக முடியல காய்ஸ். சரி, மறுபடியும் போய் இப்போ நேராக ஏறலாம். போயிட்டோம். இப்போது இந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் வந்துச்சு. போடு. சூப்பர் அப்படிதான் குதி. சூப்பரு. இந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு. ஜம்ப்பு. அவ்வளோதான், அந்த இடத்துல வந்து தப்பிச்சிட்டோம். இந்த இடத்துல ஆக்கனவே ஒழிஞ்சிருக்குது. தப்பிச்சிட்டோம். டேய், யாரா நீ? அவன் மண்டை மேலே ஒரு அடியை போட்டு நம்ம அந்த இடத்துல வந்து தப்பிச்சாச்சு. இப்போ மேலே ஏற வேண்டிய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஏறா டேய். இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங்கா? ஓகே. இந்த கேம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஆடும் போது. நிறைய எனிமீஸ்லாம் அடிக்கிற மாதிரி வர்றதுனால இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த கேமு. போடு. இவங்கெல்லாம் தாண்டி இப்போ மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு. ஒன்றா அவன் தலையிலே அட்டாக் பண்ணுங்கள், இல்லை அவங்கள பீட் பண்ணிவிட்டு ஓட ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அவனுங்க கத்தியாலே குத்தி நம்ம டேமேஜை ஆக்கி நம்மளை போட்டு தள்ளுருவானுங்க. ஓரமாக போகணும். இவ்வளோ பொறுமை ஆகாது. சரி, ஓகே. அதெல்லாம் தாண்டியாச்சு. ஜம்ப்பு சூப்பரு. இன்னத்துக்கு அதில் காலை வச்சுருப்பேன். அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சாச்சு. இப்போ வேறு என்ன ஸ்டேஜு? இங்கே வந்துட்டோம். இங்கே ஒருத்தர் இருக்கிறான் சண்டை போடுறதுக்குன்னே. போடா. கீழே விட்டோம். ஓகே, சரி. அவன் நம்மளை அட்டாக் பண்ணதுனால நம்ம அப்படியே கண்ணை மேனிக்கு போயிட்டு அப்படியே அங்கே ஊன்ட்டோம். ஜம்ப். அவ்வளோதான், தாண்டி வந்தாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து ஜம்ப் பண்ணுவோம். மடை கீழே வந்துட்டோம். பரவாயில்ல, மறுபடியும் ஒரு டேக் போகலாம். கைஸ், இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த ரவுண்டை பற்றி பேசலாம். சூப்பர். அந்த இடத்த தாண்டி வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஜம்ப் பண்ணோம். பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு சிக்னல் இருக்குது. இதில் அதுதான் சொல்லலான்னு வந்தேன். அந்த கயிறு பட்டுதுன்னா அந்த கீழே இருக்கிறது வந்து அப்படியே உடஞ்சி நம்மளை கீழே தள்ளிடும். அதனால் அந்த கயிறு மேலே படாமல் அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி போனோம். ஓகே, சூப்பர். ஜம்ப் பண்ணியாச்சு. சூப்பர். ஜம்ப் பண்ணிட்டோம் நம்ம. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உயிர்ந்துருவேன் தான் நினச்சேன். இங்கே ஒரு ஓரமாக இடம் இருக்குதா? இது மேலே ஏறி போகணுமா? ஓகே, பர்ஃபெக்ட். சூப்பரு. ஜம்ப் பண்ணியாச்சு. போடு. அப்படிதான். ஓகே. இங்கேருந்தும் நம்ம தாவிட்டோம். அங்கங்கே இந்த மாதிரி நிற்பானுங்க. கேம் பற்றி தெரிலனா அவங்ககிட்ட கேட்டுட்டு போயிடுங்க. இது கீழே நம்ம வந்து
லேண்ட் ஆகக்கூடாது. தரையில் பட்டோன்னா மேலேருந்து ஒன்று வந்து நம்மளை நெசுக்கி தள்ளிடும். அதனால் நம்ம வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிடணும் அந்த இடத்துல. ஒரே டேக்கில் பண்ணியாச்சு. இது என்னடா இடம் வாய் மாதிரி படிக்கட்டா? நிறைய படிக்கட்டு வர மாதிரியே இருக்குது இந்த கேமில். படிக்கட்டு ஏணிகள். இந்த இடத்துல ஒரு ஷாப்பிங்கை போட்டுடலாம். இது ஒரு படகு. ஓ இது எடுத்து நாங்கள் வந்துடணுமா? என்னடா தண்ணி இது ஒய்லட் கலரில்? அதை பற்றினா நம்மளுக்கு அதில் படாமல் போடும் போலியே. எங்கடா எடுத்துன்னு போய் விட போகுது? ஏய் என்னடா ஆச்சு ஸ்க்ரீனு? ஏய் படகு என்னடா ஆச்சு? இப்படி உடஞ்சி சுக்காக போயிடுச்சு. கீழே தள்ளிச்சு. நம்மளுக்கு எதுவும் ஆகாது. நம்ம செத்துட்டோம். சரி மறுபடியும் அந்த படகுல போவோம். அந்த படகை கண்ட்ரோலே பண்ண முடியலையே. அப்புறம் எப்படி அந்த சைடு போகிறது நம்ம? இந்த படகு கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேது. டே அது வருது. உடச்சி தள்ளிடுச்சு மேலே இருக்கிற பார்ட்டை. மறுபடியும் படகு உடஞ்சிக்குது. மறுபடியும் சுக்குநூறாக போயிடுச்சு. மறுபடியும் நம்மளுக்கு கீழே தள்ளிச்சு. எப்படி தானே நாங்கள் போகிறது? வீந்துனே இருக்கிறேன். சரி இந்த தடவை போயிடலாம். இந்த தடவை ஒருத்தர் நம்ம கூட சேர்ந்து வராரு இந்த படகுல. இவர் கூட சேர்ந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். அந்த படகை கண்ட்ரோலே பண்ண முடியல. அங்கே லேண்ட் ஆகிட்டு ஒரு வேளை என்னடா பொழந்து தள்ளிடுச்சு. எதுவுமே ஆகலை நம்மளுக்கு. படகு இருந்ததுனால தப்பிச்சிட்டோமா? இது என்னடா ரவுண்டா? சரி ஓகே. எப்படியோ லேண்ட் ஆகிட்டோம் நம்ம. யாரா நீ தொத்தின்னு வர? அவன்கிட்ட இருந்து எப்படியோ நம்ம தப்பிச்சாச்சு. இந்த இடத்துல இன்னொருத்தனும் நிற்கிறான். போடு. அவன் மண்டை மேலே அடித்து அவனை காலி பண்ணிடணும். அவன் மண்டை மேலே அடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், அவன் காலி ஆகிடுவான். இந்த இடத்துல லேண்ட் ஆகிட்டோம் ஆல்ரெடி. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் அடிக்கிற மாதிரி வரும் ஸ்டேஜஸ்ஸு. எவ்வளோ நேரமாக போயின்னு இருக்கு. ஓகே இது என்னடா ஸ்டேஜு? இதில் காலை வைக்கக்கூடாது. இதில் காலை வச்சா அது வந்து நம்மளை நெசுக்கி தள்ளிடும் அது. அதனால் காலை வைக்காமல் போகணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது போகிறது. எப்படியோ அதை தாண்டி போயிட்டோம். இதில் பொறுமையாக போனோம். இல்லைனா பின்னாடி எடுத்துன்னு வந்து விட்டுறோம் மறுபடியும். அதுக்கே நானே ஏதோ ஒரு லக்கில் தாண்டி வந்துட்டேன். நான் முன்னாடியே போகலையடா. எப்பட்றா? சரி ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். சரி இங்கேருந்து ஒரு ஜம்பை போகலாம். நான் காலை வைக்கல. எப்படி காலை வச்சிருப்பணும்? சரி ஓகே. அப்படி தான் பர்ஃபெக்டாக போய்டும். நான் முன்னாடியே பர்ஃபெக்டாக குதித்தேன். திரும்பி எடுத்துன்னு வந்து இதே இடத்துல மாட்டிக்கிறாங்க. இன்னும் எத்தனை டேக் ஆக போகுதுன்னு எனக்கே தெரில. அப்படி தான் குதி சூப்பரு. அப்படி தான் சூப்பர். அப்படியே குச்சி போய்ட்டு பார்க்கலாம். எப்படியோ அந்த தாண்டி வந்துச்சு. மறுபடியும் அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணுறக்கூடாது. இல்லைனா மறுபடியும் ஒரு 2 டேக் எடுக்கும். ஓடு. நான் யோசிப்பேன் கீழே ஊந்துட மாட்டேன்னா, குழியாக இருக்குது நடுவில்னு. ஆனால் விட மாட்டோம். ஜம்ப். இந்த இடத்துல ஜம்ப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இங்கே வேறு ஒருத்தர் இருக்கான். போட அவனை போட்டு தள்ளியாச்சு. ஒரு ஜம்பை போட்டு போயிடலாம். ஒரு ஜம்ப்பு. இங்கே ஜம்ப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. என்னடா கடைசி பிளாக்கில் போய் கீழே வந்துட்டேன். சரி மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரா நீ குறுக்கால? போடா அவனையை தாண்டி வந்தாச்சு அப்படியே. சரி ஒரு ஜம்பை போடலாம் இங்கேருந்து. போடு. இவனை போட்டு தள்ளியாச்சு. எப்படியா அந்த ஸ்டேஜையும் கடந்து வந்துட்டோம். இப்போ எப்படி ஜம்ப்பு? சொதப்பல். சரி மறுபடியும் ட்ரை பண்ணலாம். மறுபடியும் ஒரு ஜம்பே. அட போங்கடா எப்படி தாண்டா அது மேலே ஏறுறது? மறுபடியும் ஒரு ஜம்பை போடுவோம். அதுக்கு முன்னாடி இதை ஈர்த்துட்டு அப்புறமா போய் போடுவோம். இழுத்தா கொஞ்சம் நேரம் நிற்கணும். அப்படியே சுற்றினே இந்த நான்லாம் எப்படி ஏறுறது? கஷ்டமாக இருக்கலாம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. சூப்பர் ஏறியாச்சு. அது மேலே அப்படியே மேலே போ. சூப்பரு போயாச்சு. இப்போ எப்படி அது மேலே குதிக்கிறது? அது வேகமாக வருது. சூப்பர் ஏறிட்டோம். அது மேலே ஏறிட்டோம். போடு. சூப்பரு. இப்போ இது மேலே குதிக்கணும்.
என்னடா அவ்வளோ தூரம் போயிட்டு கீழே விழுந்துட்ட? சரி, மறுபடியும் ஒரு டேக் பண்ணி பார்க்கலாம். போடு, அப்படிதான் போடு, இப்படி தான் குதிக்கணும். குதி 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 குதி. இப்பா நேரத்துக்கு கீழே விழுந்துருப்பேன். குதிரா டேய். சூப்பர், குதிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கு, எங்கேயுமே பார்க்கலையே அதோட எண்டிங்கு. ஏய் டேய் போங்கடா டேய். மீன் வாயில் அந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து வந்துட்டோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காய்ஸ், அதான் டென்ஷன் ஆகிட்டேன். சரி, இப்போ இந்த இடத்த பார்க்கலாம். இது என்னடா இது? இதில் ரோப்பில் காலை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுதான் இதுவாக இருக்கும். சரி, அப்படியே போவோம். ஜம்ப். இது மேலே வச்சா என்ன ஆகும்? பூமி பழந்து ஊந்துருமா? ஏய், கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு பால் வந்து நம்மளை உருட்டி தள்ளிடும். ஜம்ப்பு. ஒரு சூப்பரு ஜம்ப் ஜம்ப். ஓகே, இது வரைக்கும் பர்ஃபெக்டாக ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். போடு, சூப்பர் ஜம்ப்பு. ஆ, நான் தான் தாண்டி வந்துட்டேனே. எப்படி அந்த பால் வந்து என்ன அடிச்சுது எனக்கே தெரியல. எங்கன்னா காலை வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி போவோம். போடு, சூப்பர் ஜம்ப். ஓ, மாட்டினேன். டேய் என்னடா இது கூட இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? கஷ்டமாக தான் இருக்கா? எனக்கு தான் எல்லாம் கஷ்டமாக தெரியுதான்னு தெரில. ஓ சூப்பர். எப்படியோ தாண்டி வந்தாச்சு. டேய் நீங்கள் வேறு நடுவில் போங்கடா. என்னடா பின்னாடியே தொத்தின்னு வர? சரி, அந்த இடத்துல இருந்தோம் நம்ம இப்போ தப்பிச்சிட்டோம். இது என்னடா இடம்? கேஸில் விட்டு வெளியே வந்துட்டுமா? சூப்பர். ஒரு குதிரை கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணலாம். இந்த குதிரையை வச்சு தான் ஏற முடியுமா? ஓ வாவ், சூப்பர். தாண்டி வந்துட்டோம். இது மேலே அப்படியே தாவிடு. இப்படியே ஓடி போய் இதில் தாவு பார்க்கலாம். சூப்பரு. ஏய் குதிரை ஓடு. ஏய் என்னாச்சு உனக்கு? ஏய் குதிரை. ஏய் குதிரை என்ன மரத்தில் முட்டின்னு செத்துட்ட? தலை மட்டும் உருளுது. சரி, மறுபடியும் அந்த குதிரை மேலே ஏறி ரைடு பண்ணலாம். ஏய் குதிரை போ. ஏய் என்ன குதிரை? சரி, மறுபடியும் போவோம். இந்த தடவை பர்ஃபெக்டாக நீ குதிக்கிற. போ. எதுக்கு மண்ணை வாரி வச்சுன்னுக்கிற ஒரே இடத்துல? போ குதிரை. மறுபடியும் குதிரை சொதப்பிச்சு. இது நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்குது குதிரை. இருந்தாலும் பரவாயில்ல, இதில் தான் போய் ஆகணும். குதிரை இந்த தடவை ஒழுங்கா போ. போயிடும்னு நினைக்கிறேன். போ. எப்படியோ ஒரு பிளாக் தாண்டியாச்சு. இந்த குதிரை நேராகவே போக மாட்டேங்குது கைஸ். அங்கங்கே கோணையாக நின்றுக்குன்னு எங்கன்னா அப்படியே பார்த்துனுக்கு. பார்த்தீங்களா? சரியான பைத்தியம் பிடிச்ச குதிரை. பைத்தியம் குதிரை. இப்போ இந்த குதிரையை வச்சு நீ எப்படி தான் நான் தாவறது? இதை வச்சு தான் தாவி ஆகணுமா? சரி போவோம். குதிரை இந்த தடவையாச்சும் தயவு செஞ்சு ஒழுங்காக போயேன். எதுக்கே உயிரை எடுத்துனுக்குற எப்படி? இந்த குதிரை என் பேச்சையே கேட்க மாட்டேங்குது. மண்ணவாரி ஆச்சுன்னுக்குது. இந்த தடவை இது பேச்சை கேட்கலன்னா அந்த சைடில் இருக்க அந்த குதிரையை ஏற்றுற வேண்டியது தான். ஏய் குதிரை என்ன பண்ணுற? ஏய் ஒழுங்கா போ. மறுபடியும் குதிரை சொதப்பி விட்டுறது. மறுபடியும் ஒரு டேக்கா? குதிரை ஒழுங்காக போவியா? எதுக்கு இப்படி பிக்சரைசேஷன் ஆகுதுன்னே எனக்கு சத்தியமாக புரியவில்லை. ஏய் குதிரை போவியா மாட்டியா? அவ்வளோதான், சும்மாவே போவாது இந்த குதிரை. மீன்வாயில் திரும்பி அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். யாரா இவன்? டே போடா டே. எப்படியோ அவனை தள்ளி விட்டாச்சு. அவ்வளோதான், இந்த லிவரை புல் பண்ணி மேலே போக வேண்டியது தான். ஆனால் அவன் நம்மளை துரத்தி வந்து அடிக்கவே இல்லையே. ஒருவேளை அவனை தலைக்கு மேலே தாவி வந்துட்டோமா? இப்படிதான் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். ஓடு 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 ஓடு. இது என்னடா ஸ்டேஜ் இது? இத்தனை பேர் இருக்கிறீங்க. ஏய் போங்கடா டேய். இவனுங்க எல்லாரையும் தாண்டி வரணும். கடைசியாக ஒருத்தவனுக்கு மண்டை ஷாட்.
ஓடுறா மைக்கி ஓடுறா. தாண்டி வந்துட்டோம். எப்படியோ இந்த ஏணி மேலே ஏறி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒன்றும் நடக்கலை. இந்த ஏணி வாஸ் வேஸ்டட். சரி இந்த இடத்துக்கு தான் போகணும் போலையே. ஏய் என்னடா ட்ராகன்லாம் இருக்கு. சரி ஓடுவோண்டே. என்னடா அது நெருப்பை கக்குதுடே. ட்ராகன் நெருப்பை கக்கி நம்மளை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் தான் போனோம். நான் மறுபடியும் நெருப்பை கக்குதுட்டே. ஓ அந்த நெருப்பு அவ்வளோதான் வருமா? சரி ஓகே, எப்படி தான் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும். ஓ இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே ஒளிஞ்சு நின்றுக்கலாம் போல். இந்த இடத்துலையே நான் ஒளிஞ்சிக்கிறேன். இங்கேயும் தான் நெருப்பு வருது, ஆனால் நம்ம சாக மாட்டோம். ஓகே என்ன லாஜிக்கோ நம்மளுக்கு அதை பற்றி தேவையில்ல. மறுபடியும் நெருப்பு வருது. எப்படி காலியானே? எப்படி காலியாக இருப்பேன்? நான் தான் நின்ட்டேனே ஓரமாக போயிட்டு. இப்போ என்ன பண்ணின்னு இருக்கேன் நான்? ஓ ஓகே, திரும்பி போய் அதே இடத்துல ஒழிஞ்சிக்கலாம். கீழே குச்சிட்டேன். அவசரப்பட்டு ஒரு ஜம்பிங்கை போட்டேனே. சரி இப்படியே ஒளிஞ்சு ஓடிட வேண்டியது தான். இவங்க கூட பேசி நான் என்ன பண்ண போகிறேன்? போய் சேர்றதுக்குள்ளேயே நம்மளை நெருப்பு போய் சேர வச்சிச்சு. சரி ஓரமாக போய் ஒழிஞ்சிக்கலாம். அந்த நெருப்பு வர வந்து இருக்கு. நான் வரும்போது தான் கரெக்டாக விடுவேன் அந்த நெருப்பை. குஜராபத்து விடலாம்ல. சரி அந்த நெருப்பு வந்துட்டு போட்டான். அது வரைக்கும் நிற்கிறேன். போயிடுச்சு. ஓரமாக போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான். ஓகே அடுத்த ஸ்டேஜ் பார்க்கணும். ஓ எப்படியோ ஒழிஞ்சாச்சு இந்த இடத்துலையும். ஒளிடா. எப்படியோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என் கதையே முடிஞ்சிட்ருக்கோம் என்னத்துக்கு. இப்போ இந்த ட்ராகன் ஓடி நெருப்பு கக்கிறதுக்குள்ளே நான் பூந்து ஓடினோம். எப்படியோ ஓடிட்டோம். இதில் முதல்ல ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு ஓடிடுவோம். யாரா இவனுங்க வெறப்பா நிற்கிறானுங்க. ஹாய் பாஸ், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. பக்கத்தில் போயிருந்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தேவையில்ல. எப்படியாச்சும் இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும். என்ன நிறைய லெவல் வரா மாதிரி இருக்குது. நான் ஒன்றும் தப்பிச்ச கதையே காணுமே. இன்னும் எவ்வளோ ஸ்டேஜாக வச்சுருக்கீங்க? இதுக்கு மேலே பாடி தாங்காது. யாரா நீ குறுக்கால? என்னடா ஒன்றுமே பண்ண மாட்டேற, தலையை சொல்லிடுற. அவ்வளோ நல்லவனா நீ? இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் ரோப்ளாக்ஸ் கேம்லேயும் இருந்தால் சரி. ஓ யாரா நீ? இவனும் எதுவும் பண்ண மாட்டான். உங்களுக்குலாம் என்னடா ஆச்சு? சரி விடுங்கடா, அதை பற்றி எனக்கு என்னடா, நான் போகிறேன். ஓகே அப்படியே பொறுமையாக போயிட்டு அந்த கடைசியில் சேர்ந்துடணும். எப்படியோ அப்படியே பொறுமையாக போ தம்பி, அவசரமே கிடையாது. அங்கன்னாடா ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு அது தெரியாமல் நான் போயிட்டுருக்கேன். ஓ சரி இங்கேருந்து போட்டோம். அது முதல்ல என்னடா ஒன்றா போகுது. சரி இதான் கேப்பு, அப்படியே ஓடிடணும். அவ்வளோதான், மேலே போயிடலாம். ஓ இது என்னடா இடம்? சரி ஓகே, இதில் படாமல் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சூப்பர். நான் வச்ச மாதிரியே தெரில, ஆனால் நான் இப்படி தான் காலியாக வரணும். சரி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். லைட்டாக போட்டு பார்க்கலாம். படலையா? அது படலை, இது பட்டுச்சா? என்னடா லாஜிக் உங்களுது? சரி விடுங்கடா. என்னை வச்சு செய்கிறீங்கடா மொத்தத்தில். ஒரு வேளை நான் நேராக அங்கே குதிக்காமல் சைடில் குச்சி போனேன்னா ஒரு வேளை போய்டணும். அப்பயும் போக முடில. சரி அண்டர்ஸ்டாண்ட். நான் லேண்டே ஆகலை. எப்படி? சரி போவோம். போங்கடா. வெறுப்பாக்குதுடா. காண்டாவுது. காய்ஸ் எப்படியோ அந்த இடத்துலேருந்து தாண்டி வந்துட்டோம். எனக்கும் ரொம்ப காண்டாயிடுச்சு. யாரா நீங்கள்? களத்தில் இறங்கினவுடனே 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறீங்க. ஓ 20 பேரை போட்டு தள்ளிட்டா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமா?
சரி இறங்கி எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிக்கலாம். 2 போடு. ஏய் 2ஓட முடிச்சிட்டானுங்க. சரி மறுபடியும் தான் ஆடணும், என்ன பண்ணுறது. ஏய் போடு. 3 4 4 பேர் அஷ்டம் 4 பேர் அஷ்டம். ஏய் என்னடா இவ்வளோ பெரிய கத்தி வச்சிருக்க. போடு. 5 இவன் இப்போ ஜம்ப் பண்ணுமே. ஜம்ப் பண்ணு. முடிச்சிட்டானுங்கடா டேய். திரும்ப முயற்சி பண்ணுவோம். ஏய் போடு. அப்படிதான் அடி. 7 பேரை காலி பண்ணிட்டோம். போட்டானுங்க. சரி ரீட்ராய். வேணா சொல்லுவானா? சும்மா தான் கேட்டேன். சரி போய் இவனை அடிப்போம். 8 9 போடு. இன்னும் ஒரு ஜம்ப்பு. 10 பேரை காலி பண்ணியாச்சு இந்த தடவை. 10 பேரை முடிச்சுட்டு இப்போது 11. ஏய் படா 11. ஒருத்தனை தான் அடிக்க முடிஞ்சுது. இன்னும் எவ்வளோ டேக் ஆகும்னு எனக்கே தெரியலையே. போடு. 2 பேரும் ஒரே டேக்கில் அடிச்சிட்டேன். போடு. ஜம்ப்பு. 14 பேரை முடிச்சாச்சு. 15 சூப்பர். போடு. அதான் இடம் ஓப்பன் ஆயிடுச்சுல, உள்ளே போயிருக்கலாம்ல நான். 15 முடிச்சிட்டானுங்க. ஒருத்தனை கூட அடிக்கல. தலையை மட்டும் உருளை விட்றீங்களா ஆனால் இந்த ஆரம்பத்துலேருந்தே. 16 17 18 19 காலி. ஓ இன்னும் ஒருத்தனை அடிக்கணும். முடிச்சாச்சு அவனையும். இப்போ கிளம்புறேன். சூப்பர். இந்த இடத்துல வந்து நம்ம தப்பிச்சிட்டோம். போடு. கேமே முடிச்சிட்டோம். சரி காய்ஸ், இந்த கேம் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் இங்கே டிஸ்கோவில் போய் டான்ஸ் ஆடுறேன்.